ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு கதைக்கு போலாமா? இது ஒரு அழகான பசுமையான காடு. அந்த காட்டுல யானைகள் கூட்டமா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. அதுல இப்பதான் ஒரு யானை குட்டி போட்டுச்சு. இந்த சின்ன யானை குட்டி தான் இருக்கிறதுலயே அந்த கூட்டத்திலேயே கடைக்குட்டி. அதனால மத்த எல்லா பெரிய யானைகளுமே அந்த யானை குட்டி மேல ரொம்ப பிரியமா பாசமா இருந்தாங்க. அந்த பாசத்திலேயே வளர்ந்ததுனால அந்த யானைக்குட்டி ரொம்ப சேட்டை பண்ணுச்சு. ரொம்ப நாட்டி. நல்லா விளையாடும், டான்ஸ் ஆடும். அது மட்டும் இல்லாம அந்த காட்டுல அதோட வயசுல இருக்கிற மத்த சின்ன சின்ன மிருகங்கள் கிட்டயும் இது ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. சிங்கக்குட்டி கிட்ட, புலிக்குட்டி கிட்ட, மான் குட்டி கிட்டன்னு எல்லார்கிட்டயுமே இது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர்ட்ஸ் எல்லாமே. காலையில எந்திரிச்சதும் அந்த யானைக்குட்டி புறப்பட்டு காட்டுக்குள்ள போயிடும். அங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நாள் ஃபுல்லா விளையாடிக்கிட்டே இருக்கும். சில நாள் அவங்க அம்மா சாப்பிட வான்னு கூப்பிடுறதுக்காக கத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த யானைக்குட்டி கண்டுக்கவே கண்டுக்காது. மற்ற மிருகங்களும் அப்படியே தான். விளையாடுறதுலயே நிறைய கவனம் செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுவாங்க. இதுல மற்ற சின்ன குட்டி மிருகங்களோட அம்மாலாம் ரொம்ப கோபப்பட்டாங்க. இந்த யானை குட்டியால தான் மற்ற மிருகங்களும் கெட்டு போகுது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே யானை கூட்டத்துக்கும் போச்சு. அந்த யானை குட்டியோட அம்மாவும் இப்படிலாம் பண்ணாத, கொஞ்ச நேரம் விளையாடு, அப்புறம் திரும்பி வந்துடு, நீயும் சாப்பிடணும், உன் ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிடணும்னு பொறுமையா சொல்லி பார்த்தாங்க. சரிம்மா, நீ சொல்றபடியே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு போற யானைக்குட்டி மறுபடியும் அதே தப்பு தான் செஞ்சது. இப்படியே போக போக எல்லாரும் மறைமுகமா திட்டிட்டு இருந்தாங்க. நேராவே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பா, வந்துட்டான்பா, இனி உன்னை கையில பிடிக்க முடியாது, நீ ஒழுங்கா சாப்பிட மாட்ட, இல்ல அந்த யானைக்குட்டி வர்றதுக்கு முன்னாடி நீ சாப்பிட்டுட அப்படின்ட்டு மற்ற மிருகங்கள் எல்லாம் அவங்களோட குட்டிய திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல, நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இனிமே அந்த யானைக்குட்டியோட சேராதன்னு தடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்க இன்னும் கொஞ்ச நாள்ல என்னாச்சுன்னா, அந்த யானைக்குட்டியோட ஃப்ரெண்ட்ஸுமே இந்த யானைய அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டேய், எனக்கு டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போகணும், இவ்வளோ நேரம் விளையாடிக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான், என் அம்மாலாம் திட்டுவாங்க, நான் போய் சாப்பிடணுன்ட்டு இந்த யானைக்குட்டியை விட்டுட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. இது தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சது. ஒரு சில மிருகங்கள்லாம் என்ன பண்ணுன்னா, நீ கூடலாம் எங்க அம்மா பழகவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால நான் அந்த பக்கம் போய் விளையாடுறேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ரொம்ப அழகா சந்தோஷமா போய்கிட்டு இருந்த வாழ்க்கை. யானைக்குட்டிக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு. நல்ல நேரம் காலம் போகிறது தெரியாம நல்லா ஜாலியா, ஏன் சாப்பிடாம கூட ஜாலியா விளையாண்டுக்கிட்டே இருந்த அந்த யானைக்குட்டிக்கு பெரியவங்கள்லாம் திட்டுறாங்கன்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. விலகி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யாரும் அந்த யானைக்குட்டி கூட பேசுறதும் இல்லை, பழகிறதும் இல்லை. இது அந்த யானைக்குட்டியை ரொம்பவே பாதிச்சிடுச்சு. ஒரு நாள் அந்த யானைக்குட்டி வெளியே போகிறதுவே நிறுத்திடுச்சு. அவங்க அம்மா திடீர்னு எந்திரிச்சு, என்னடா விளையாட போவ, கிளம்பலையா அப்படின்னு கேட்டாங்க. பேசுறதுவே நிறுத்திட்டான். அமைதியாவே அதே இடத்துலயே இருந்தான். சாப்பிட கொடுக்கும்போது சாப்பிட்டான். அதே இடத்துலயே சும்மா உம்முன்னு எதையோ இழந்த மாதிரி சோகமா அந்த யானைக்குட்டி இருந்துச்சு. இந்த யானைக்குட்டியோட சுட்டித்தனத்தை ரசிச்ச பல மிருகங்களும் இந்த யானைக்குட்டியை மிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பல யானைகளும் வந்து இந்த யானைக்குட்டியை சமாதானப்படுத்துச்சு. என்னாச்சு, என்ன பிரச்சனை, ஏன் பேச மாட்டேங்கிற, ஏன் விளையாட போக மாட்டேங்கிற, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கன்னு நிறைய கேள்வி கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த எந்த கேள்விக்குமே இந்த யானைக்குட்டி பதிலே சொல்லாம அமைதியா மௌனமாவே இருந்துச்சு. பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ட்டு காட்டு ராஜாவான சிங்கத்துக்கிட்ட அவங்க அம்மா அந்த யானைக்குட்டியை அழைச்சிட்டு போனாங்க. அப்புறம் நடந்த எல்லா விவரத்தையும் சொன்னாங்க.
காட்டுராஜா மத்த எல்லா மிருகங்களையும் அழைச்சிட்டு வர சொன்னாங்க. அவங்களோட குட்டிங்களோட. என்ன நடந்துச்சுன்னு முழுசா எல்லாரும் அவங்க அவங்களுடைய கருத்த சொல்லுங்க அப்படின்னாங்களாம். எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. இந்த யானைக்குட்டி ரொம்ப சேட்டை பண்ணுது, ரொம்ப ராவடி பண்ணுது, விளையாடுறேன்னு சொல்லிட்டு எங்களோட குட்டிங்களையும் அழைச்சிட்டு போயிடுது. நேரம் பார்க்காம விளையாடிக்கிட்டே இருக்காங்க. சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றது? நாங்க பயந்து பயந்து செத்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் எங்களால பொறுத்துக்க முடியாதுன்னு ஒவ்வொரு மிருகமும் ஒவ்வொரு விதமா கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் கேட்டு அந்த யானைக்குட்டி அழவே ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அம்மா சமாதானப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் சிங்கராஜா ரொம்ப நேரம் யோசிச்சு, "இதெல்லாம் தான் உங்களோட கம்ப்ளைண்ட்டா?" அப்படின்னாங்க. "ஆமா. இனிமே இந்த யானைக்குட்டி உங்களோட பசங்களோட விளையாடக்கூடாது. அவ்வளோதானே?" "ஆமா." "சரி விளையாட மாட்டோம். இனிமே நீங்க யாருமே எந்த மிருகத்தோட குட்டியும் இந்த யானைக்குட்டியோட பழகக்கூடாது, பேசக்கூடாது. அப்படி யாராவது பேசுனீங்க, பண்ணீங்கன்னா நடக்கிறதே வேறன்னு" சிங்கராஜா மிரட்டிட்டாரு. ஆனா, இந்த வார்த்தையில சிங்கராஜா மூலமா கேட்டதும், அந்த யானையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பதற ஆரம்பிச்சிடுச்சு. நம்மளோட ஃப்ரெண்ட நாம எப்படி அவாய்ட் பண்றது? இவன் இந்த நிலையில இங்க வந்து நிக்கிறதுக்கு காரணமே நாம தான. நாம தானே அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்படி விட்டு குடுத்துறலாமா? அப்படின்னு அவங்க எல்லாரும் முடிவு பண்ணி, "சிங்கராஜா ஒரு நிமிஷம் எங்கள மன்னிச்சுடுங்க. எங்க அப்பா, அம்மாலாம் திட்டுறாங்கன்னு தான் நாங்க வந்து அவாய்ட் பண்ணோம். என்னதான் இருந்தாலும் அவன் எங்களோட ஃப்ரெண்டு. அவன எங்களால விட்டு குடுக்கவே முடியாது. நாங்க எப்பயுமே அவன் கூட தான் நாங்க விளையாடுவோம்" அப்படின்னாங்களாம். அப்பதான் அந்த யானைக்குட்டிக்கு சிரிப்பே வந்துச்சு. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப சேர்ந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அந்த யானை கூட்டமும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அந்த யானைக்குட்டியும் பழைய மாதிரியே சிரிக்கவும், விளையாடவும் ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் குட்டீஸ். ஃப்ரெண்ட்ஸு கூட நாம அடிக்கடி போய் விளையாடுவோம். நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாவே டைம் போறது தெரியாது தான். பசியும் எடுக்காது தான். உண்மதான். அதுக்காக வீட்டையும் மறக்க முடியாது இல்லையா? அப்பப்ப அம்மா சொல்றதையும் கேட்டுக்கிட்டு, சாப்பிட்டு 2யும் பேலன்ஸ் பண்ணணும். ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணணும். உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பையும் பேலன்ஸ் பண்ணணும். அது 2ம் பேலன்ஸ்டா இருக்கும்போது தான் 2 ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு நட்பு வேண்டான்னு உங்க அப்பா, அம்மா ஒதுக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க என்ன பண்ணணும்? நீங்க என்ன தப்பு பண்றீங்கங்கிறத திருத்திக்க முயற்சி பண்ணுங்க. உங்க அப்பாவும், அம்மாவும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப முழுமையா அக்செப்ட் பண்ணிட்டு உங்கள என்கரேஜ் பண்ணுவாங்க. சரியா கிட்ஸ்? தேங்க் யூ.